நம்ம மதுரையில் குரு தியேட்டர் டு ஆரப்பாளையம் போகிற ரோட் வழியில் பார்த்தீங்கன்னா சிவபாக்கியா கல்யாண மஹால் இருக்கும். இங்கே வந்து 159 ரூபாய் எதை எடுத்தாலும் சொல்லிட்டு வீட்டுக்கு தேவையான எல்லா பொருட்களும் இருக்குங்க. எலக்ட்ரானிக் ஐட்டம்லாம் நீங்கள் நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு வந்துட்டு இருக்குது. இதெல்லாம் சம்மருக்கு நீங்கள் யூஸ் பண்ணக்கூடிய இந்த மாதிரி ரீசார்ஜபிள் பேட்டரியும் யூஸ் பண்ணிக்கலாம், சார்ஜும் பண்ணிக்கலாம். ஃபேனு உங்களுக்கு நல்லா ஹை ஸ்பீடாகவே இருக்குது. நீங்கள் எந்த சைடு வேணாலும் ஃபோல்டு கூட பண்ணிக்கலாம், அட்ஜஸ்ட்மெண்ட் கூட பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஃபேன் பார்க்குறதுக்கு ரொம்ப குட்டியாக இருக்கு இல்லைங்களா, இதில் உங்களுக்கு லைட்டும் வந்துருங்க. அதே மாதிரி ஃபேன் பார்க்குறதுக்கு சின்னதாக இருந்தாலும் ஃபாஸ்ட்லாம் வந்து நல்ல ஃபாஸ்ட்டாகவே இருக்குங்க. 159 ருபீஸ்க்கு செம்ம க்யூட்டாக இருக்குது. இதுவும் பார்த்தீங்கன்னா நீங்கள் சார்ஜும் பண்ணிக்கலாம், கீழே பேட்டரியும் வந்து போட்டுக்கலாங்க. ஸோ இந்த ஷாப் வந்து பார்த்தீங்கன்னா நாளைக்கு ஒரு நாள் மட்டும்தாங்க வந்துட்டு இருக்கும். நல்ல குவாலிட்டியிலே இருக்குங்க. இந்த ஃபேனு உங்களுக்கு சார்ஜும் பண்ணிக்கலாம், பேட்டரியும் வந்து போட்டுக்கலாம். இது போக பிளாஸ்டிக் ஐட்டம் இருக்குது, எவர் சில்வர் ஐட்டம் இருக்குது, இண்டாலியம் இருக்குது, அதே மாதிரி நிறைய காம்போ ஆஃபர் இருக்குது, செராமிக் இருக்குது, இன்னும் எக்கச்சக்கமான ஐட்டங்கள் வந்துட்டு இருக்குது. நிறைய டூல்ஸ்லாம் கூட இருக்குங்க. இப்போ நீங்கள் பார்க்குறது உங்களுக்கு ஒரு ஃபில்டர் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, கீரை கடையிறதுக்கு, கீரைலாம் வந்துட்டு அலசுவலாது, காய்கறி அலசுறதுக்கு, சாதத்துலலாம் வந்து கழுவுறதுக்கு அந்த ஃபில்டர் மாதிரி இருக்குது. அதுக்கப்புறம் நமக்கு வந்து இந்த மாதிரி கடாய் கூட வந்துட்டு இருக்குங்க. ஸோ தாளிப்பு கடாய் மாதிரி இருக்குது, நல்லா பெரிய சைஸ்லேயே ஃப்ரை பேனு. படியெலாம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நான் காட்டுறது உங்களுக்கு 1 கிலோ ஒரு படி மாதிரி, ஒரு படி அளப்பாங்களா அந்த மாதிரிங்க. இதெல்லாம் வந்து முறுக்கு பிழியிறது, ரிப்பன் முறுக்கு பிழியிறது, சாதாரண முறுக்கு பிழியிறது அந்த மாதிரி இருக்கிறதுங்க. உங்களுக்கு உள்ள ஒரு 3 அச்சுமே வந்துட்டு இருக்கும். நிறைய தூக்குவாளி வெரைட்டிஸ்லாம் நிறையா இருக்குது. சின்ன சைஸு அப்படின்னு இல்லாமல் நிறைய பெரிய சைஸ்லேயே வந்துட்டு இருக்குது. உங்களுக்கு எந்த வெரைட்டிஸ் வந்து பிடிச்சிருக்கோ அந்த மாதிரி கூட நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். உங்களுக்கு 1 by 1 நான் காட்டுறேன். உங்களுக்கு எது ஓகேவாக இருக்குது, 159க்கு இது ஒர்த்து அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அந்த மாதிரி இருக்கிறத நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாம். ஆனால் மறந்துடாமல் வீடியோவை எந்த இடத்துலையும் ஸ்கிப் மட்டும் பண்ணிடாதீங்க. நீங்கள் சர்ப்ரைஸ் ஆகுற மாதிரி நிறைய விஷயங்கள் இந்த வீடியோவில் காமிக்கவும் போகிறேன், சொல்லவும் போகிறேன். நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்க ஒரு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதில் எந்த பொருள் நீங்கள் எடுத்தாலும் 159 ரூபான்னு சொல்லியிருந்தேன். அதில் ஒரு குட்டி அண்டா கூட வந்துட்டு இருந்துச்சுங்க. இந்த மாதிரி குழம்பு வைக்கிற சட்டி, சாதம் வைக்கிற சட்டி, இந்த மாதிரி கூட வந்துட்டு இருக்குது. உங்களுக்கு அழகு போல் வந்துட்டு எல்லாமே இருக்குது பாருங்களேன். அதோட ஷேப்பும் சரி, ஃபினிஷிங்கும் சரி. 159 ருபீஸ்லாம் நல்ல ஒர்த்துனே வந்து சொல்லுவேன். நீங்கள் ஒரு தடவை விசிட் பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம வந்துட்டு ஒரு சில சாம்பிள்ஸ் தான் காட்ட முடியும். ஷாப்பையே ஃபுல்லாக வந்துட்டு நமக்கு அந்தந்த இடத்துல இருக்கிறத அப்படியே ஃபுல்லாக ஓவராலாக நான் காட்டியிருக்கேன். வேணுன்றவங்க செக் அவுட் பண்ணி பாருங்கள். 159 ருபீஸ்க்கு இதெல்லாம் வந்துட்டு ஒர்த்துனே சொல்லுவேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4 பிளேட் சேர்ந்துருக்கு. ஸோ இது 159 ருபீஸ். இந்த மாதிரி காம்போ இல்லை செராமிக்கில் வேணும், பெரிய சைஸில் வேணும்னு நினச்சிங்கன்னா ஒரு 3 பீஸ் இருக்கா மாதிரி இருக்கும். ட்ரே மாதிரி வேணும்னு நினச்சிங்கன்னா இருக்குது. இந்த கிளாஸ்வேர்ஸ்லாம் வந்து பாருங்களேன், அவ்வளோ அழகாக இருக்குது. ஒரு பெரிய பவுலு, அதுக்கப்புறம் 4 குட்டி பவுலு, அதே மாதிரி 2 மீடியம் சைஸ் பவுலு, 6 பவுல் வந்துட்டு இருக்குது. இந்த ஒரு பேக்கே வந்து பார்த்தீங்கன்னா 159 ருபீஸ் தான். இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4, 3, 2ன்னு சொல்லி அவங்களாவே தனியாக செக்ரிகேட் பண்ணி வச்சுருக்காங்க. அதே மாதிரி 2 கிலோ பிடிக்கிற மாதிரியான உப்பு ஜாடி, மிளகாப்பொடி ஜாடி அது கூட இருக்குங்க. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டுக்கு தேவையான ட்ரம்மு, அதுக்கப்புறம் துணியெல்லாம் அழுக்கு துணியெல்லாம் போடுவோம் இல்லைங்களா, அது கூட இருக்குது. கிச்சன் ஐட்டம்லாம் ஆன்லைனில் நீங்கள் பார்த்துருக்கக்கூடிய நிறைய கிச்சன் கேஜெட்ஸ் இருக்குது. இதெல்லாம் வந்து ஒரு ஹாட் பாக்ஸுங்க. ஹாட் பாக்ஸ்லேயே உங்களுக்கு ஒரு 4-5 வெரைட்டி கூட வந்துட்டு இருக்குது. இது என்னன்னு தெரியுதாங்க, விஸ்க்கு. உங்களுக்கு இருங்க நான் ஆப்ரேட் பண்ணி காட்டுறேன். இப்படி இருக்குங்க அந்த விஸ்க்கு. நீங்கள் முட்டை, அதே மாதிரி மாவு பிணையிறதுக்கு, அதுக்கப்புறம் கடையிறதுக்கு அந்த மாதிரி கூட வந்து வச்சுக்கலாம். இதெல்லாம் வந்து பார்த்தீங்களாங்க உங்களுக்கு இரும்பு கடாய். ஸோ இது வந்து எனக்கு வந்து அங்கே பார்த்தீங்களா என்னோட நரம்பு கூட உங்களுக்கு தெரியுது, அந்த அளவுக்கு கனமாக இருக்குது. ஆப்ப சட்டின்னு சொல்லுவாங்களா, அதுதாங்க. சீசனிங் நீங்கள் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. ஆல்ரெடி சீசனிங் பண்ணியே வந்து வச்சுருக்காங்கங்க. இல்லை இன்னும் கொஞ்சம் பெரிய சைஸு எனக்கு வேணும், அந்த காது வந்து நல்லா பெருசாக இருக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அந்த கைப்பிடி நல்லா பெருசாகவே இருக்குது. இது தாளிப்பு கரண்டி இல்லைங்க, தாளிப்பு கரண்டியை விட கொஞ்சம் பெரிய சைஸு. இதில் நீங்கள் கொஞ்சமாக குழம்பு வந்துட்டு சூடு பண்ணுறதுக்கு அது மாதிரி கூட வந்து நீங்கள் வச்சுக்கலாம். இப்போ நான் ஒன்று காட்டுறேன். 159 ருபீஸ்க்கு இது ஒர்த்து. மறந்துடாமல் வந்து பாருங்கள். ஃப்ரைட் ரைஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், நூடுல்ஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு இது எவ்வளோ பெரிய சைஸ்ன்னு எனக்கு சொல்ல தெரியல, ஆனால் நார்மல் சைஸை விட ஒரு 3-4 பங்கு பெருசுன்னே வந்து சொல்லுவேங்க. அந்த அளவுக்கு சூப்பர் குவாலிட்டியில் இருக்குது.
பேன் கேக்கு போடுறதெல்லாம் வந்து நிறைய சிஸ்டர் கேட்டிருந்தீங்க. பெரியதாக நம்ம சுடுற மாதிரி இருக்கும்ல தோசை சட்டி, அப்படி இருக்குது. இல்லை வித் ஹேண்டலோடு எனக்கு வேணும்னா இங்கே இருக்கிறது எல்லாமே இரும்பு தாங்க. உங்களுக்கு அங்கே பார்த்தீங்களா அருவாமனை கூட வந்துட்டு இருக்குது. வேணுன்றவங்க செக் அவுட் பண்ணி பாருங்கள். இண்டாலியத்தில் பால் காய்ச்சுற மாதிரி, குழம்பு சூடு பண்ணுற மாதிரி, சுடு தண்ணி வைக்கிற மாதிரி வித் ஹேண்டில் வந்துட்டு இந்த மாதிரி நல்ல ஒரு பெருசாகவே இருக்குது. மூடியோடையே வந்துடும் உங்களுக்கு. இந்த மாதிரி ரொம்ப க்யூட்டாக இருக்குது. ஆக்சுவலாக இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு குழம்பு வைக்கிற மாதிரியான ஒரு சட்டி. இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா வித் லிட்டோடே இருக்குது. நல்ல பெரிய சைஸாகவே இருக்குது. இதுவும் 159 ருபீஸ் மட்டும்தான். இது போக நிறைய பெரிய வடை சட்டி இருக்குது. அதுக்கப்புறம் ஒரு ட்ரம் மாதிரி வந்துட்டு இருக்குது. நம்ம முன்னாடிலாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாடுக்கெலாம் வந்து தண்ணிலாம் வந்து வைப்பாங்களா, ஒரு பெரிய ட்ரம் மாதிரி இருக்கும்ல இண்டாலியத்தில், அது இருக்குது. இந்த மாதிரியான இட்லி சட்டி வந்துட்டு இருக்குது. ஒரே நேரத்தில் 6 ஊற்றுற மாதிரி, குட்டி குட்டி இட்லியாக ஊற்றுற மாதிரி இருக்குது. ஸோ இதெல்லாம் 159 ரூபானா ஒர்த்துன்னு தாங்க நான் சொல்லுவேன். பெரிய பெரிய இண்டாலியம் சட்டி குழம்பு வைக்கிற மாதிரி வித் மூடியோட இருக்கு பாருங்க. ஹேண்டிலுமே உங்களுக்கு இருக்குது. அதே மாதிரி இந்த சைடில் சில காம்போஸ் எல்லாமே இருக்குது. வீடியோவை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்க ஒரு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஒருவேளை உங்களோட ஓன் ஷாப் இருக்குது, அதை வீடியோ எடுக்கணும்னு நினச்சிங்கன்னா மறந்துடாமல் டிஸ்கிரிப்ஷனில் மெயில் ஐடி கொடுத்துருக்கேன், மெயில் பண்ணுங்கள், வந்து எடுத்துடலாம். இதெல்லாம் பெரிய சைஸில் இருக்கக்கூடிய தாம்பழ தட்டுங்க. உங்களுக்கு சீர்வரிசை தட்டு, தாம்பழ தட்டு. சில பேர்லாம் அந்த நெய்யெல்லாம் வந்துட்டு செய்வாங்கள்ல, இப்போ ஏதோ ஒரு மெத்தடில் பண்ணிட்டு இருக்காங்கல்ல தண்ணி ஊற்றி, அதுக்கெல்லாம் ரொம்ப நல்ல பெருசு. அந்த பெரிய சைஸ்ன்னு சொல்கிறதுக்காக சொல்கிறேன். இது வந்து பாருங்களேன், நிறைய பேர் சப்பாத்தி மாவு பிணைய வந்துட்டு கவலைப்படுவீங்கல்ல, இந்த மாதிரி பெரிய தாம்பலம் நீங்கள் வாங்கி வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரே தட்டு, இந்த ஒரு தட்டு வந்து போதுங்க. நீங்கள் மாவும் திரட்டிக்கலாம், நீங்கள் அதை உருண்டையை அதில் வந்து வச்சுக்கலாம். உங்களுக்கு மாவு பிணைஞ்சு அதிலே வந்து டிஸ்பிளேயும் வந்து பண்ணிக்கலாம். அந்த மாதிரி இருக்குங்க. ஃபில்டர்லாம் நிறையா காம்போவில் ஒரு 2 சேர்த்து வருது. அதே மாதிரி ஸ்பூன்ஸும் வந்து பார்த்திங்கன்னா காம்போலே வந்துட்டு இருக்குது. இதெல்லாம் வந்து முறங்க உங்களுக்கு. இது வந்து என்னன்னு தெரியுதாங்க, குழம்புலாம் வைப்போம்ல அந்த மாதிரி. இது பேர் நான் கண்டுபிடிச்சிட்டேங்க. இது பேர் வந்து குத்து சட்டி அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஒரு கமெண்ட் பண்ணியிருந்தாங்க சிஸ்டர். அதே மாதிரி நிறையா பேருக்கு நான் வந்து தேங்க் பண்ணியே ஆகணுங்க. நிறையா சிஸ்டர்ஸு இந்த ஷாப்புக்கு போயிட்டு நம்மளோட சேனல் பேரை சொல்லியே வந்து வாங்கியிருக்கீங்களா. ரொம்ப ரொம்ப தேங்க்யூ சிஸ்டர். எவ்வளோ தேங்க்யூ சொன்னாலும் உங்களுக்கு வந்து பத்தாது. அதே மாதிரி இன்னும் எக்கச்சக்கமான வீடியோ நீங்கள் எந்தெந்த கமெண்ட்ல எந்தெந்த வீடியோ போட சொல்றீங்களோ உங்களுக்காக நான் தேடி தேடி போய் போட்டுட்டு இருக்கேன். நீங்கள் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்க. அது ப்ரொமோஷன் வீடியோ இல்லைன்னா கூட நான் சும்மா கூட நான் போய் வீடியோ எடுத்து போட்டுறேங்க. அதே மாதிரி இதெல்லாம் வந்து பாருங்களேன், அரிசி கடையிற மாதிரி. அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த கீரைலாம் வந்துட்டு ஃபில்டர் பண்ணுறதுக்குலாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. ரொம்ப பெரிய சைஸு, எவ்வளோ பெருசுன்னு எனக்கு சொல்ல தெரியல, நல்ல பெரிய சைஸு. ஸோ அதே மாதிரி நான் மறுபடியும் என்னோட சப்ஸ்கிரைபருக்கு ரொம்ப தேங்க்யூ வந்து சொல்லிக்கிறேன். நீங்கள் கொடுக்குற சப்போர்ட்டு என்கரேஜ்மெண்ட் மூலமாக தான் நான் நிறையா ஷாப்பில் போய் வீடியோவும் போட்டுட்ருக்கேன். நான் ஃப்ரை பேன் சொன்னேன் இல்லைங்களா, அதில் வந்துட்டு பெரிய சைஸுங்க இப்போ நான் காமிச்சிட்ருக்கிறது. உங்களுக்கு இந்த சைடு 2 சைடு வந்துட்டு காது வரா மாதிரி, ஹேண்டில் வரா மாதிரி வேணும்னா அப்படியே நீங்கள் வந்து வாங்கிக்கலாம். இது வந்து நிறைய பேருக்கு வந்துட்டு கொஞ்சம் அடி பிடிக்கிற மாதிரி வரும் சிஸ்டர் அப்படி சொல்லி நினைப்பீங்க. ஆனால் அடி கனமாகவே இருக்குங்க. உங்களுக்கு ஆல்ரெடி நான் சொல்லியிருந்தேன்ல, இந்த சாதம் வடிக்கிற மாதிரி, அரிசியெல்லாம் கடையிற மாதிரி, நூடுல்ஸ் வந்துட்டு அந்த ஃபில்டர் பண்ணுற மாதிரி, கீரையெல்லாம் ஃபில்டர் பண்ணுற மாதிரி, காய்கறி ஃபில்டர் பண்ணுற மாதிரி இருக்குது. ஹேண்டலோடே இருக்குது. நீங்கள் சைஸ் வந்து டேரெக்டாக வந்து பார்க்கும்போது உங்களுக்கு எவ்வளோ பெருசுன்னு சொல்லி தெரியும். ஸோ இந்த வீடியோ எந்த ஒரு ப்ரொமோஷனுமே வந்து கிடையாதுங்க. நான் வந்து ஷாப்பிங் போன இடத்துல நிறைய சிஸ்டர்ஸ்க்கு வந்துட்டு இது உபயோகம் ஆகும் அப்படின்றதுனால நம்ம இது காமிச்சிருக்கோம். நான் ஃபேன் வந்துட்டு இன்ட்ரடக்ஷன்லேயே காமிச்சல, அதுதாங்க. நான் மறுபடியும் இது வந்துட்டு இன்னொரு பீஸ் எடுத்து ஒர்க் பண்ணுதுன்றதுக்கு காமிக்கிறேன். லைட்டோடையே இருக்கும். இந்த சம்மர் டைமில் உங்கள் கிச்சனில் நீங்கள் ஒர்க் பண்ணும்போது இந்த மாதிரி நீங்கள் ஃபேன் வந்து வச்சுக்கலாம். 5 மோட் வரைக்கும் இருக்குது. நான் நல்லாவே செக் பண்ணி பார்த்துட்டேன். பேட்டரியும் வந்து நீங்கள் சைடில் போட்டுக்கலாங்க. அதே மாதிரி உங்களுக்கு இந்த மாதிரி சார்ஜும் வந்து பண்ணிக்கலாம். இப்படி பார்த்தீங்களா, உங்களுக்கு ஸ்பீடு ஏற்றிக்கலாம், இறக்கிக்கலாம். தேவைன்ற போது சார்ஜ் போட்டு வச்சுட்டு எப்போ யூஸ் ஆகுதோ அப்போ வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து கொஞ்சம் பெரிய சைஸாக இருக்கிறது அது கூட இருக்குது. இது வந்து என்ன தெரியுதாங்க, உங்களுக்கு ப்ளூடூத்தில் இருக்கக்கூடிய பாட்டெலாம் கேட்போம்ல, நல்ல சவுண்டு, பயங்கரமான சவுண்டு, காது கிளியர் அளவுக்கு சவுண்டு இருக்குங்க. செம்ம சூப்பர் குவாலிட்டிங்க. நான் செக் பண்ணி பார்த்துட்டு தான் உங்களுக்கு வந்து சொல்கிறேன். நீங்கள் டைரெக்டாகவே வந்து விசிட் பண்ணி பாருங்கள். இன்னொரு தடவை அட்ரஸ் சொல்கிறேங்க. நம்ம மதுரை குருத்தேட்டிலேருந்து இந்த ஆர்பாளையம் போகிற ரோடு அப்படியே நீங்கள் நடந்து வந்தால் கூட போதுங்க. சிவபாக்கியா மஹால் இருக்குங்க, கல்யாண மஹால், அங்கே தான் இந்த எக்ஸ்போ நடக்குது.
தெரியுது. இதெல்லாம் சென்சார் லைட்டு. கண்டிப்பாக இந்த லைட்டை நீங்கள் மறந்துடாமல் வாங்குங்க. நான் சொல்கிறதுக்கு நிறைய அர்த்தம் இருக்குங்க. சின்ன பிள்ளைங்க வந்துட்டு இருட்டில் வந்துட்டு விளையாடும் போது அவங்க போன உடனே லைட் எரிஞ்சிச்சுன்னா ஓகே, அங்கே வந்துட்டு பிள்ளைங்க வந்துட்டு இருக்குங்கன்னு சொல்லி நீங்கள் பார்த்துக்கலாம். கிட்ட போனோடனே வந்துட்டு லைட் எரிஞ்சிருங்க. பேக் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா விதமான பேக் வெரைட்டிஸும் வந்துட்டு இருக்குது. உங்களுக்கு சின்ன பிள்ளைங்க போடுற மாதிரி, பெரிய பிள்ளைங்க போடுற மாதிரி, ட்ராவல் பேக் போடுற மாதிரி, உங்களுக்கு பவுச்சு, பர்ஸு, இந்த மாதிரி வந்துட்டு எல்லாமே வந்துட்டு இருக்குது. எது எடுத்தாலுமே 159 ருபீஸ் தான். ஸ்கூல் பேக்ஸ் கூட வந்துட்டு இருக்குது. இந்த பேக்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ஸ்கூல் பேக், நல்லா ஒர்த்தனே வந்து சொல்லுவேன். இது வந்து நாங்கள் ஆஃபீஸ்க்கு கொண்டு போகிற மாதிரி கேஷுவல் பேக்ஸ் மாதிரி இருக்கா, அந்த மாதிரி பேக்கு கூட இருக்குது. இது 159 ருபீஸு. லைட் கலர்லேருந்து டார்க் கலர்லேருந்து எல்லா கலரும் இருக்குது. இது வந்துட்டு உங்களுக்கு டபுள் சைடு வந்துட்டு போடுவோம் இல்லைங்களா, அந்த மாதிரி இருக்கக்கூடிய பேகு. ஹேண்ட்பேக் வெரைட்டிஸும் இருக்குது. ஸோ இது வந்து ஒரு ஹேண்ட்பேக்குங்க. உங்களுக்கு சின்ன சைஸ் ஹேண்ட்பேக் இருக்குது, பெருசு இருக்குது, லெதரில் வேணும்னா லெதர் இருக்குது. 159 ருபீஸ் தான். தயவுசெய்து ஒரு தடவைக்கு 2 தடவை செக் பண்ணி நீங்கள் வந்து வாங்கிட்டு போங்க. ஏன்னா நாளைக்கு ஒரு நாள் மட்டும்தான் இந்த எக்ஸ்போ வந்துட்டு இருக்கும். நம்ம சொன்னால் அந்த 5 நாளுமே வந்து முடிஞ்சிருச்சு. ஸோ நாளைக்கு நைட்டு 10 மணி வரைக்குங்க இந்த எக்ஸ்போ வந்துட்டு இருக்கும். ஸோ உங்களுக்கு இன்றைக்கி நான் டேட் வந்துட்டு என்னன்னு கூட சொல்லிடுறேன். இன்றைக்கி 8ஆம் தேதி, நாளைக்கு 9ஆம் தேதி வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸ்போ வந்துட்டு நம்ம மதுரை ஆரப்பாளையத்துக்கு பக்கத்தில் அகர்வால் சைட்லேருந்து வந்தாலும் வரலாங்க. பெரியாறு, அரசரடி, அப்படியே அந்த அகர்வால் போடுற ரோடு இருக்கு இல்லைங்களா, அந்த ரோடு நீங்கள் வந்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கு பக்கத்தில் வாக்கபிள்லே நீங்கள் கேட்டிங்கன்னா சொல்லிடுவாங்க. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ட்ராவல் பேக் நான் சொன்னேன்ல, ட்ராவல் பேக்குமே 159 ரூபாய்க்கு வந்து கொடுக்குறாங்க. உங்களுக்கு கலர்ஃபுல்லாக வந்துட்டு இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா காம்போல இருக்கக்கூடிய அரிசி வாளி, மாவு வாளி, அதுக்கப்புறம் ட்ரம்மு, அரிசி போடுற ட்ரம்மு, டூருக்கு கொண்டு போகிற இந்த மாதிரியான பேஸ்கெட்ஸு, இது மாதிரி கூட வந்துட்டு இருக்குது. அப்படியே பாருங்கள், ஓவராலாக வந்து பாருங்கள். இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டஸ்ட்பின் ஐட்டங்கள்ங்க. ஸோ டஸ்ட்பின்னு இது வந்து குட்டீஸ்க்கெலாம் யூஸ் பண்ணுவாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி பெரிய சைஸே இருக்குது. காம்போவில் ஆர்கனைசர் வந்து நிறையா சிஸ்டர்ஸ் கமெண்ட்டில் கேட்டிருந்தீங்க. நீங்கள் உங்கள் வீட்டில் இருக்க திங்ஸு, மேக்கப் ஐட்டங்கள், உங்கள் கிச்சனில் இருக்க டூல்ஸு, ஸ்பூனு, கரண்டி, டப்பா, இதெல்லாம் வந்து நீங்கள் ஆர்கனைஸ் பண்ணி வைக்கணும்னா இப்படி செட்டாக வச்சுருப்பாங்க. ஒரு இதில் 5, ஒரு இதில் 4, ஒரு இதில் 3 ஸ்பைசஸ் போட்டு வைக்கிற 5 டப்பாவுமே பார்த்தீங்கன்னா செட்டாக வச்சுருப்பாங்க. இப்போ நீங்கள் பார்க்குறது ஒரு குட்டீஸ்க்கு இல்லை பெரியவங்களுக்கு சாப்பிட்ற ஸ்நாக்ஸ் தட்டுங்க. ஸோ 3-in-1 தட்டு, 4-in-1 தட்டு செக் பண்ணி பக்கத்தில் வந்து ஆள் எப்பயுமே இருப்பாங்க, அவங்கக்கிட்ட நீங்கள் கேட்டுக்கலாம். இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்துட்டு இந்த முந்திரி பருப்பு இல்லைன்னா ஏதாச்சும் ஏர்டைட்டில் நீங்கள் ஏதாச்சும் போட்டு வைக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக இது வந்துட்டு இந்த மாதிரி நட்ஸு, டேட்ஸு இதெல்லாம் போட்டு வைக்கிறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். இதை நீங்கள் தனியாக கூட எடுத்துக்கலாங்க. உங்களுக்கு 2-in-1 பர்பஸில் 3-in-1 பர்பஸாக கூட யூஸ் பண்ணிக்கலாம். செம்ம குவாலிட்டி அண்ட் ஒர்த்து. கண்டிப்பாக இதை நீங்கள் வாங்குங்கன்னு தான் நான் சொல்லுவேன். இது வந்து பார்த்தீங்கன்னா குட்டீஸ் யூஸ் பண்ணக்கூடிய பிளேட் சொன்னல அது. அதே மாதிரி நீங்கள் இப்போ சிஸ்டர்ஸாக வரீங்கன்னா இந்த மாதிரி 5 முறம் உங்களுக்கு சேர்த்தே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 159 ருபீஸ். மக்கு, இந்த மொத்த மக்குமே உங்களுக்கு 159 ருபீஸ். இது போக ஸ்க்ரீன் இருக்குது, அதே மாதிரி போர்வை இருக்குது, 2 பேர் படுத்து தூங்குற மாதிரியான போர்வை இருக்குது. டஸ்ட்பினில் உங்களுக்கு நிறையா குவாலிட்டியில் நிறையா வெரைட்டிஸில் ஸ்டைலிஷாக இருக்கக்கூடிய டஸ்ட்பின்ஸ்லாம் வந்துட்டு இருக்குது. ஃப்ளோர் மேட் வந்துட்டு இருக்குது, பெரிய சைஸ்லேருந்து சின்ன சைஸ் வரைக்கும் எல்லாமே இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கார்னரில் வைக்கக்கூடிய ஸ்டாண்ட்ஸுங்க. பூஜை ஸ்டாண்டு இருக்குது, வீட்டில் அலங்காரம் பண்ணக்கூடிய ஸ்டாண்ட் இருக்குது. நான் சொன்னேன் இல்லைங்களா உங்களுக்கு ஆர்கனைசர் மாதிரி இந்த மாதிரி கூட இருக்குன்னு. இதை நீங்கள் ட்ராவலுக்கு, டூருக்கு, பிக்னிக்கு எது வேணாலும் கொண்டு போகலாம். இதெல்லாம் பாத்திரம் கழுவி வைக்கிற மாதிரியான கூட, ரொம்ப பெரிய சைஸுங்க. உங்களுக்கு ஒரு பை பத்தவே பத்தாது. நான் திருப்பி சொல்கிறேங்க, கண்டிப்பாக இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃப்ரிட்ஜ் வைக்கிற ஸ்டாண்டு பார்த்தீங்களா, அதுவும் 159 ருபீஸ் தான். குவாலிட்டி தி பெஸ்ட்டாகவே இருக்குங்க. நிறையா சப்ஸ்கிரைபர் எனக்கு வந்து தேங்க்யூ வந்து பண்ணியிருக்கீங்க. ரொம்ப தேங்க்யூ சிஸ்டர். இதெல்லாம் வந்து வாட்டர் பாட்டில். இதில் வந்து காம்போ வாட்டர் பாட்டிலுமே இருக்குது. இது வந்து எலக்ட்ரிக் வாட்டர் பாட்டில் சொல்லுவாங்களா, அந்த மாதிரி டெம்பரேச்சர் வாட்டர் பாட்டிலுங்க. உங்களுக்கு 3 லிட்டர் பிடிக்கிற மாதிரி வாட்டர் பாட்டில் இருக்குது. இந்த டூர் கொண்டு போகிற வாட்டர் பாட்டில் இருக்குது, ஜிம்முக்கு கொண்டு போகிற வாட்டர் பாட்டில் இருக்குது, காம்போ வாட்டர் பாட்டில் வந்துட்டு இருக்குது. இது தாங்க 3 லிட்டர் பிடிக்கிற மாதிரியான வாட்டர் பாட்டில். ஃப்ளாஸ்க் மாதிரி வந்துட்டு இருக்குது. ஸோ நான் காம்போ சொன்னேன்ல, இந்த மாதிரி 4 எடுத்துக்கலாம், 5 எடுத்துக்கலாம், 6 எடுத்துக்கலாம். இப்படி அவங்க தனித்தனியாகவே வச்சுருப்பாங்க. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வாட்டர் ஜக்குங்க. 2 சேர்த்து உங்களுக்கு 159, 3 சேர்த்து உங்களுக்கு 159. ஸ்பைசஸ் போட்டு வைக்கிறதுக்குலாம் இந்த மாதிரி தனித்தனியாக கண்டெய்னர் வச்சுருக்காங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னொரு சூப்பரான வீடியோவில் உங்களை நான் பார்க்குறேன். அது வரைக்கும் பாய்ங்க.